வரைக்கும் ரிலீஸ் அதுக்கப்புறமாவும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். விஷ்ணு விஷால் சார் கிட்டேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு ஹீரோ கிடைக்கிறதுக்கு ஆக்சுவலி ப்ரொடியூசருக்கு தான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரென்த். எல்லாரும் அதுக்கு ப்ளீஸ் கிளாப் பண்ணுங்கள். ஏன்னா அவர் வந்து A to Z இன்வால்மெண்ட் இதில் பண்ணியிருக்காரு. ஸோ ஷூட்டிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸ், ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே அவரே பண்ணிட்டாரு, எல்லாமே அவரே பார்த்துக்கிட்டாரு. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே சக்ஸஸ் ஆக்கிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் ஹிஸ் பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர். நெக்ஸ்ட்டு நம்ம டைரக்டர் சார், எப்படி கட்டா குஸ்தி 1 நம்ம எல்லாரும் ஆடியன்ஸாக ரசித்தோமோ, நாங்கள் அதை ப்ரொடியூஸ் பண்ணதில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. ஸோ இதே மாதிரி அவர் கண்டினியூஸாக ஃபேமிலி என்டர்டெய்னர்ஸ் அது கொடுக்கணுன்ட்டு ஐ விஷ். தேங்க்யூ சார். இது ஆஸ் அ உமன் கட்டா குஸ்தி 2 வந்து ஒரு ஃபீமேல் ட்ரிவன் கமர்ஷியல் என்டர்டெய்னர்னு கண்டிப்பாக சொல்லலாம். அது நினச்சா எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. அண்ட் இந்த படத்தோட பேக் போனே ஸ்ட்ராங் ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான். ஐஸ்வர்யாவாக இருக்கட்டும், பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே அவங்க கலக்கிட்டாங்க. மோக்ஷாவாக இருக்கட்டும், திஸ் இஸ் ஹர் ஃபர்ஸ்ட் தமிழ் டெபியூ. And your screen presence was so good. I'm sure everybody would agree to that. And of course Zara, இது அவங்களோட தமிழ் டெபியூ ஃபர்ஸ்ட் படம். அவங்க இது பர்ஃபெக்டான காஸ்டிங்னு சொல்லலாம். அவங்களுக்கு புரியுதான்னு தெரியல Zara, I'm saying that you were casted so well and you did the role really well. Okay. அண்ட் படத்தோட செகண்ட் ஹீரோவே Zara தான் விஷ்ணு சாரும் சொல்லியிருக்காரு, அவங்களும் சொல்றாங்க ஃபர்ஸ்ட் ஹீரோ. அதுக்கப்புறம் மீதி எல்லாம் வந்திருக்க காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கருணா சார், அவர் எங்களோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவர் இந்த படத்துலையும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். முனிஷ்காந்த் சார், காளி வெங்கட் சார் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லவே வேண்டாம். நீங்கள் எல்லாருமே ஒரு 100% கொடுத்ததுனால தான் இந்த படத்தோட சக்ஸஸோட மெயின் ரீசனே. அண்ட் சீஃப் டெக்னீஷியன்ஸ் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். டிஓபி பாஸ்கரன் சார், ஸ்டண்ட் மாஸ்டர் சுப்ரீம் சார், எடிட்டர் பரத் சார், மியூசிக் ஷான் ரால்டன் சார், ஆர்ட் டைரக்டர் ஜெயச்சந்திரன் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் சீதாராம், கிரியேட்டிவ் ப்ரொடியூசர் ஸ்ரவந்தி. அவங்க எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. தேங்க்யூ. ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையும் ஒர்க் பண்ண ஆல் டீம்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக எங்கள் அப்பாவுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவரோட விஷன் தான் வேல்ஸ் இன்டர்நேஷ்னலோட சக்ஸஸ்க்கு ஒரு பெரிய ரீசன். நாங்கள் கண்டிப்பாக குவாலிட்டி கண்டென்ட் அண்ட் ஆடியன்ஸ்க்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் எப்பயுமே. அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வச்சு தான் ஒர்க் பண்ணுறோம். அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த பக்கம் இப்படி ஒரு படத்தோட சக்ஸஸ் செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பக்கம் மூக்குத்தி அம்மன் 2 டயங்கிரம் அது எல்லாமே ரெடி ஆகிட்டு இருக்கு ரிலீஸ்க்காக. ஸோ அதுக்குமே உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட்டுக்காக கேட்டுக்கிறேன். ஸோ எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் நன்றி. இந்த பெரிய வெற்றியை எங்களுக்கு வந்து உண்மையாக்குன பத்திரிகை நண்பர்களுக்கு பெரிய பெரிய நன்றி. விஷ்ணு சார், உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச ஒரு மகத்தான வெற்றி சார் இந்த வருஷம். சார், உங்களுடைய ஒவ்வொரு இன்புட்டும் நான் வந்து நீங்கள் ஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி பக்கத்தில் இருப்பீங்க, எடிட்டிங்காக இருந்தாலும் பக்கத்தில் இருப்பீங்க. உங்களுடைய அர்ப்பணிப்பு நான் வந்து சம்பவக்காரி பாட்டு பண்ணும்போது நான் உங்களை வியந்து பார்த்துருக்கேன். அதை நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். அது சக்ஸஸ் மீட்டில் சொல்லணும்னு நினச்சேன். அது நினச்ச மாதிரியே அது பெரிய சக்ஸஸாக இருக்குது. இன்னும் நிறைய நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்ப்பீங்க சார். ஏன்னா உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு இன்னும் நீங்கள் போக வேண்டிய தூரம் இன்னும் நிறைய இருக்குது சார். கண்டிப்பாக நான் வந்து உங்கள் பக்கத்தோட ஏதாவது ஒரு சின்ன பாட்டாக நான் எப்பயுமே இருப்பேன் சார். அதே மாதிரி ஐசரி சார், நான் இது உங்களுடைய முதல் படம், அதுவே பெரிய ஹிட் ஆச்சு சார். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது உங்கள் கம்பெனியில் இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து டைரக்டரை பற்றி சொல்லணும். இப்படி ஒரு எல்லாருமே சொல்லிட்டாங்க தங்கம்னு. என் பங்குக்கும் நானும் ஒரு தங்கத்தை ஆட் பண்ணிக்கிறேன். அப்படி ஒரு நல்ல மனிதர். எப்படி அதாவது ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பாரு லிரிக்ஸை. நானும் ஷானையாவும் பேசிக்கிட்டே இருக்கும்போது அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் திடீர்னு வந்து இப்படி ஒரு லைனை மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அது ரொம்ப ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ரொம்ப ஹாப்பி சார் உங்களோட வேலை செஞ்சது. ஷான்ரோனுக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி சொல்லணும். தலைவனோட இந்த வருஷம் எனக்கு 4th வெற்றி. ரொம்ப தேங்க்யூ தலைவா. அதே மாதிரி முத்தமிழ் சக பாடலாசிரியர், நான் விக்ரம் வேதாக்கு அப்புறம் நாங்கள் 2 பேர் இருந்த படம் இது இன்னும் பெரிய வெற்றி அடைந்திருக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. அவருக்கும் சேர்த்து எனக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கிறேன், வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி.